விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்க மரத்திலிருந்து பிடித்து கொண்டு வரும்போது மதனசேனையின் கதையை சொல்ல ஆரம்பித்தது. மகத நாட்டிலே அனங்கபுரம் என்னும் நகரம் ஒன்று இருந்தது. அங்கே வணிகருக்கெல்லாம் தலைவராக அர்த்ததத்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் தலை சிறந்து விளங்கினார். அவர் தலை போனாலும் சொன்ன சொல் தவறாத நாணயஸ்தர் என பெருமை பெற்றிருந்தார். அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதனசேனை என்ற குமாரத்தியும் இருந்தார்கள். ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். சின்னஞ்சிறு வயது முதலே மதனசேனையுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் தர்மதத்தன் அங்கு வந்தான். மதனசேனை, இங்கு வா, உன்னிடம் பேச வேண்டும். என்னிடமா? இதோ வருகிறேன். என்ன தர்மதத்தா, என்ன விஷயம்? என்னை எதற்கு அழைத்தாய்? உனக்கு திருமணம் நிச்சயமானது என்று கேள்விப்பட்டேன். அப்போது நான் ஊரில் இல்லை. அதனால் உன்னை பார்த்து போக வந்துள்ளேன். ஆமாம், அயலூரில் உள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிக குமாரனுக்கு என்னை நிச்சயம் செய்திருக்கிறார்கள். மிக்க சந்தோஷம். திருமணம் ஆனால் என்னை மறந்து விடுவாய் அல்லவா? சிறு வயது முதல் நம் உறவு உடன்பிறவா அண்ணன் தங்கை உறவு போல் இருந்து வந்திருக்கிறது. அது தொடருமா? கவலைப்படாதே, கண்டிப்பாக நம் உறவு தொடரும். உனக்கு கணவராக வரப்போகிறவர் இதை ஒத்துக்கொள்ள வேண்டுமே. என்னால் அவரிடம் சம்மதம் வாங்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு சகோதரி இல்லாத குறையை நீதான் தீர்த்துள்ளாய். இது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். திருமணம் நடந்த மறுநாளே நான் உன்னை சந்திக்க உன் வீட்டிற்கு அவர் சம்மதத்துடன் வருவேன். எனக்கு நடக்கும் என்று தோன்றவில்லை. நடந்தால் கடவுள் செயல். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவள் என்று உனக்கு தெரியும். நடப்பதை பார், இது சத்தியம். திருமணத்திற்கு நிச்சயித்த நாளும் வந்தது. முகூர்த்தமும் நடந்தது. மதனசேனை மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளும் அவள் கணவரும் தனியாக இருக்கும் பொழுது மதனசேனை தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறவள். நன்றாக தெரியும். உன் தந்தையின் குணம் உன்னிடத்தில் அப்படியே இருப்பதில் வியப்பில்லை. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் அவள் கணவன் சொந்தங்கள்தான் எல்லாம் என்றாகிவிடும். உண்மைதான். இது வழி வழியாக வரும் மரபு, வழக்கம். அதற்காக உன் தாய் வீட்டு சொந்தங்களை பார்க்க ஒன்றும் தடையில்லையே. அதற்கு தடை இருக்காது. பின் எதற்கு தடை? சிறுவயது நண்பனை சந்திக்க. சந்திப்பதில் தப்பில்லை. அதே வழக்கமாக மாறினால் ஊரார் பலவிதமாக பேசுவார்கள். அதற்கு என்ன இப்பொழுது வந்தது? எனக்கு சிறுவயது நண்பன் தர்மதத்தன் என்பவன் இருக்கிறான். திருமணம் முடிந்த கையோடு அவனை வந்து சந்திக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதுவும் உங்கள் அனுமதி பெற்று வருவேன் என்றும் கூறியிருக்கிறேன். சரியான வெகுளி பெண்ணாக இருக்கிறாயே. சரி, அனுமதி தருகிறேன். அவனை நாளை காலை சென்று சந்தித்து விட்டு வா. நான் அவனை நம் வீட்டிற்கு அழைத்ததாகவும் சொல்லிவிட்டு வா. உண்மையாகவா கூறுகிறீர்கள்? உங்களுக்கு என் மீது கோபம் வரவில்லையா? எதற்கு கோபப்பட வேண்டும்? நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற, அதுவும் என் அனுமதியை வேண்டும் போது எதற்கு கோபப்பட வேண்டும்? கள்ளம் கபடமற்ற உன் பேச்சில் உண்மை இருக்கிறது. சென்று வா. மதனசேனை மறுநாள் காலை எழுந்து தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு திருமண நகைகளை போட்டுக்கொண்டு கணவரிடம் விடை பெற்று தன்னந்தனியாக தர்மதத்தனை சந்திக்கச் சென்றாள். கணவனின் ஊருக்கும் தர்மதத்தனின் ஊருக்கும் நடுவே சிறு காடு ஒன்று இருந்தது.
நீ யார்? எங்கே போகிறாய்? அதை பற்றி உனக்கென்ன? வழியை விடு, நான் அவசரமாக போக வேண்டும். நான் திருடன், உன்னை விட்டு விடுவேனா? அப்படியென்றால் என் நகைகளை எடுத்துக்கொள். நகைகளை மட்டுமா? உன்னையும்? திருடனே, நேற்றுதான் எனக்கு திருமணம் நடந்தது. கணவனின் அனுமதியோடு என் சிறுவயது நண்பனும் என் உடன்பிறவா சகோதரனை பார்க்க செல்கிறேன். அவன் எனக்காக காத்திருப்பான். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற செல்கிறேன். அவனை சந்தித்து நான் திரும்பி வரும்போது நீ என்ன நினைக்கின்றாயோ அப்படியே நடந்து கொள். நீ இவ்வளவு தைரியத்துடன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு தலை வணங்குகிறேன். நீ செல்லலாம், ஆனால் திரும்பி வரும்போது என்னை நிச்சயம் சந்திக்க வேண்டும். உனக்காக இங்கேயே இருப்பேன். மதனசேனை அங்கிருந்து கிளம்பி தனக்காக காத்திருக்கும் தர்மதத்தனை சந்தித்தான். தர்மதத்தா, நீ ஏன் திருமணத்திற்கு வரவில்லை? அம்மாவிற்கு திடீரென்று நெஞ்சு வலி வந்துவிட்டது. அவருடன் இருக்க வேண்டியதாகிவிட்டது. அம்மாவிற்கு இப்போது எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. தங்கை அவள் வீட்டிற்கு அம்மாவை அழைத்து சென்றிருக்கிறாள். நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்குத்தான் காட்டுப்பாதை என்றும் கலங்காமல் தனியே கணவரின் சம்மதத்துடன் வந்திருக்கிறேன். வரும் வழியில் கள்வன் ஒருவன் என்னை தாக்க வந்தான். அவனிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி மதனசேனா. நீ வரமாட்டாய், உன் கணவர் அனுமதி கொடுக்க மாட்டார் என்று எண்ணியிருந்தேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற திருடனிடமிருந்து தப்பி வந்திருக்கிறாய். என் எண்ணத்தை எண்ணி நான் வெட்கப்படுகிறேன். சென்று வா. என் கணவர் உன்னை தன் வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ வா, நான் வருகிறேன். மதனசேனை தர்மதத்தன் வீட்டிலிருந்து கிளம்பி வழியிலே தனக்காக காத்திருந்த திருடன் இருக்குமிடம் வந்து சேர்ந்தாள். போன இடத்தில் என்ன நடந்தது? மதனசேனை நடந்தது நடந்தபடி தர்மதத்தனின் தாய் நெஞ்சு வலியினால் அவஸ்தைப்பட்டதையும் தெரிவித்தாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீ எப்படி பாடுபடுகிறாய்? உன்மேல் எனக்கு மரியாதை வந்துவிட்டது. உன்னிடம் எதையும் பறிக்கப் போவதில்லை. நீ உன் கணவன் வீட்டிற்கு செல்லலாம். மதனசேனை திருடனிடம் விடை பெற்று தன் கணவன் வீடு வந்து சேர்ந்தான். அவளைக் கண்ட கணவன் சென்று வந்ததை பற்றி விசாரித்தான். அவளும் ஒன்று விடாமல் முழுவதையும் சொன்னாள். சொன்ன சொல்லை காப்பாற்றிய தன் மனைவியை கண்ட கணவன் உள்ளம் பூரித்தான். ராஜனே, இது ஒரு வித்தியாசமான கதை. இந்த கதையில கணவன், நண்பன், கள்ளன் இந்த மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள். ஆனா மூவர்ல யாருடைய செயல் ரொம்ப சிறப்பு? நீ சொல்லு. கணவன் தர்மதத்தன் ஆகிய இருவரும் நாணயம் மிக்க வணிக குலத்தை சேர்ந்தவர்கள். நாணயம் கெட்ட இருதயம் இல்லாதவன் என்று மனித சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட கள்ளன் இருதயத்தோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்ட செயலே மிகவும் சிறப்பானது.
வேதாளம் கூறிய புதிர்கதைகளை பார்த்தோம். வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.